Hi students, I am very happy to meet you in the next class. We shall prove the next identity. Prove that root of 1 plus cos theta by 1 minus cos theta is equal to cosecant theta plus cot theta. Proof start பண்ணலாம். Proof. Left hand side எடுத்துக்கிடுங்க. எடுத்தாச்சு. as it is அப்படி கீழே இறக்கிருங்க. என்ன செய்யலாம்? கான்ஜுகேட் தான், ஒரே ப்ராசஸ், கான்ஜுகேட் தான். கீழே 1 மைனஸ் காஸ் தீட்டா இருக்கிறதுனால மேல 1 பிளஸ் காஸ் தீட்டா கொடுங்க. ரிசல்ட்டை காப்பாத்துறதுக்கு கீழே என்ன செஞ்சிருங்க, 1 பிளஸ் காஸ் தீட்டா கொடுத்து விடலாம். now 1 plus cos theta into 1 plus cos theta is equal to 1 plus cos theta the whole square. Again, இங்க பாருங்க, 1 minus cos theta 1 plus cos theta இத என்ன ஃபார்முக்கு இருக்குன்னு நினைச்சுக்கலாம்? a minus b a plus bங்கிற ஃபார்ம்ல இருக்குன்னு நினைச்சுக்கலாம். ஏற்கனவே நமக்கு ரிசல்ட்ஸ் இருக்கு. என்ன ரிசல்ட் இருக்கு? a plus b into a minus b இந்த ஃபார்மில் இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணிடலாம்? a square minus b square அப்படிங்கிற ஃபார்முக்கு கம்ப்ரஸ் பண்ணி we can able to write. ஸோ ரைட் பண்ணுங்க. எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது? 1 இருக்க இடத்துல a இருக்க இடத்துல 1 இருக்குது, b இருக்க இடத்துல cos theta இருக்குது. கம்ப்ரஸ் பண்ணால் 1 square minus cos square theta. ஸோ இந்த ஸ்டெப்ல இந்த ஸ்டெப் எப்படி வந்ததுங்கிறதுக்கு அதுதான் ப்ரூஃப். அந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம இது செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் 1 plus cos theta the whole square. 1 square is nothing but 1 minus cos square theta. Next என்ன பண்றது? listen மா, 1 minus cos square theta இருக்கு. ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. என்ன? sin square theta plus cos square theta is equal to 1 அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. இப்போ இந்த ஐடென்டிட்டியை பயன்படுத்தி என்ன செய்யுங்க? இந்த cos square theta அங்கோடி கொண்டுக்கோங்க. sin square theta is equal to 1 minus cos square theta. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 minus cos square thetaக்கு பதிலா என்ன செய்யலாம்? sin square theta போடலாம். போட்டுற வேண்டியதான் அந்த இடத்த அப்படியே. so square root of 1 plus cos theta the whole square by 1 minus cos square thetaக்கு பதிலா sin square theta. ஸோ இந்த ஐடென்டிட்டியை வச்சு தான் நம்ம இந்த ப்ரூஃப் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட், நியூமரேட்டர்லையும் ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டர்லையும் ஸ்கொயர் இருக்குது. அந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடலாம்? அந்த ஸ்கொயரை காமனா எடுத்துடலாம். ஒரு பெரிய பிராக்கெட் போட்டு sin theta இங்க இருக்கக்கூடிய ஸ்கொயரும் டினாமினேட்டர் இருக்கக்கூடிய ஸ்கொயரையும் சேர்த்து வெளியே ஒரு ஸ்கொயரை காமன் எடுத்தாச்சு. now இந்த ஸ்கொயரையும் இந்த ஸ்கொயர் ரூட்டையும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஒண்ணுக்கு ஒன்று வெட்டிடலாம். 1 plus cos theta by sin theta. now இப்போ என்ன செய்யுங்க? நியூமரேட்டர்ல 2 டேர்ம் இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரே ஒரு டேர்ம் இருக்கு. ரெண்டா டிவைட் பண்ணி எழுதுங்க. 1 by sin theta plus cos theta by sin theta. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சைனோட இன்வர்ஸ் இஸ், அதாவது 1 by sin is cosecant theta. cos theta by sin is cot theta. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். கிடைச்சாச்சு. we get right answer. hence the proof. ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கிடணும். நான் மறுபடியும் ரீகால் பண்றேன். sin, cos, tan, again cosecant, secant, cot. sin ஓட இன்வர்ஸ் cosecant, cos ஓட இன்வர்ஸ் secant, tan ஓட இன்வர்ஸ் cot. again இது ரெண்டையும் பை போட்டால் we will get tan theta. again
இது ரெண்டையும் பை போட்டால் we will get cot theta. இந்த ரிசல்ட்டை நம்ம என்ன செய்யணும், அப்பப்போ ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுங்க. Prove that secant theta by sin theta minus sin theta by cos theta is equal to cot theta. Very simple ஆன சம். இந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் பிரீஃப் கொஸ்டின்லயோ இல்ல டீடைல் கொஸ்டின்லயோ கேட்க போறது கிடையாது. 2 மார்க் கொஸ்டின் இல்லைன்னா 3 மார்க் கொஸ்டின் அந்த ரேஞ்சில் உள்ளதுதான். ஜஸ்ட் 2 to 3 ஸ்டெப்ஸ்ல என்ன செஞ்சிடும், ஆன்சர் வந்துடும். அந்த டெக்னிக்ஸை தான் நம்ம என்ன செய்யணும், அடிக்கடி எழுதி பார்த்து நம்மளை நாம தயார்படுத்திக்கிடணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுங்க. secant theta by sin theta minus sin theta by cos theta. சரி, இப்ப பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் secant is nothing but cos ஓட இன்வெர்ஸ். ஸோ secant theta நம்ம என்னன்னு எழுதலாம், 1 by cos theta ன்னு எழுதலாம். secant theta 1 by cos theta ன்னு எழுதியாச்சு. தென் இந்த by அப்படி போட்டாச்சு. அகைன் sin theta. நோட் பண்ணுங்க, இந்த சீக்கனுக்கு போல 1 by cos போட்டாச்சு, இந்த டேஷ் வந்தா போட்டாச்சு, இந்த sin theta வந்தா போட்டாச்சு. சின்ன சேஞ்சஸ் என்னன்னா, நியூமரேட்டர் ஃபிராக்ஷன்ல இருக்கு, டினாமினேட்டர் ஃபிராக்ஷனில் இல்லை. சோ ஃபிராக்ஷனாக மாற்றிக்கொள்ளுங்கள். கீழே ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். மைனஸ் sin theta by cos theta. இந்த ஃபிராக்ஷனை மட்டும் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். இருக்கக்கூடிய 1 by cos theta-வை அப்படியே வச்சுக்கிடுங்க. கீழே இருக்கக்கூடிய ஃபிராக்ஷன் அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேல வரும்போது 1 by sin theta. என்ன நடந்திருக்கு, இந்த 1 by cos theta அப்படியே வந்தாச்சு. sin by 1 வந்து மேல வரும்போது என்ன ஆகும், 1 by sin ஆக மாறிவிடும். அகைன் மைனஸ் sin theta by cos theta. இப்படிதான் பண்ணணும். ஃபிராக்ஷன்ல வந்து எப்பவுமே நியூமரேட்டர்ல ஒரு டிஜிட்டும் டினாமினேட்டர்ல ஒரு டிஜிட்டும் இருக்கணும். அன்பார்ச்சுனேட்டா என்ன செய்யுது, ஒரு ஃபிராக்ஷன்லயே நியூமரேட்டர்ல ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு, டினாமினேட்டர்ல இன்னொரு ஃபிராக்ஷன் இருக்கு. இந்த ப்ராசஸ் இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சிடணும், இந்த மாதிரி மாத்தி அதை ஒரே ஃபிராக்ஷனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓகே, நவ் 1 into 1 1 cos theta into sin theta cos theta. ஏன்னா மல்டிபிளிகேஷன்ல ஆர்டரை மாத்தி போடுறதுனால ஒரு தப்பும் கிடையாது. என்ன சார் cos theta sin theta இருக்கு, நீங்க sin theta cos theta ன்னு எழுதுறீங்களேன்ட்டு. மல்டிபிளிகேஷன் 3 into 5 னாலும் 5 into 3 னாலும் ரிசல்ட் வந்து 15 தானே. அத மாதிரி மல்டிபிளிகேஷன் ஆர்டர் மாறுறதுனால ரிசல்ட் மாற போறது இல்லை. ஸோ நம்ம என்ன செய்யலாம், மாத்தி எழுதலாம். sin theta by cos theta. ஸோ we got ரெண்டு ஃபிராக்ஷன், இங்க ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு, இங்க ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டர் பாருங்க, cos theta sin theta cos theta. இதுல நம்பர்ஸ்க்கு தான் நம்ம எல்சிஎம் எடுத்து பழக்கம். இந்த மாதிரியான ட்ரிகோனோமெட்ரிக் நோட்டேஷனுக்கு எப்படி சார் எல்சிஎம் எடுக்கிறது? எல்சிஎம் என்பது பெரிய யோசிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நல்லா கவனிங்க, இந்த cos theta இந்த sin theta cos theta குள்ள இருக்குது. ஆனா இந்த sin theta cos theta வந்து இந்த cos theta குள்ள இல்ல, அதையும் தாண்டி சைன்ங்கிற ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது. சோ இது பெருசா அது பெருசான்னு நம்ம பார்க்கணும். இந்த டேர்ம் இதுக்குள்ள இருக்குது, ஆனா இந்த டேர்ம் அதுக்குள்ள இல்லை. அதனால எது பெரிய டேர்மோ அந்த டேர்ம் தான் நம்ம என்ன செய்யணும், எல்சிஎம் ஆக எடுக்க வேண்டும். sin theta cos theta இதுதான் எல்சிஎம். ரைட், நவ் மேல ஒரு நம்பர் போடணும். எப்படி போடுறது, sin theta cos theta இருக்கு, இங்கேயும் sin theta cos theta தான் இருக்கு. இதுல இருந்து இதை டிவைட் பண்ணா 1 தான் கிடைக்கும். அந்த 1 வச்சு மேல இருக்க 1 மல்டிப்ளை பண்ணா 1. அகைன் cos theta sin theta cos theta இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. எது இல்ல, cos theta இருக்கு, sin theta cos theta இருக்கு. எது மிஸ் ஆகுது, sin theta மிஸ் ஆகுது. அந்த sin theta-வை வச்சு மேல இருக்க sin theta-வை மல்டிப்ளை பண்ணுங்க. sin theta into sin theta is equal to sin square theta. ஓகே, வெரி சிம்பிள். நல்லா யோசிச்சா வெரி வெரி சிம்பிள். நம்ம இதுல குழப்பறதுக்கு எதுவுமே இல்லை. அகைன் 1 minus sin square theta நம்ம என்ன போடலாம், ஏற்கனவே லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கிறேன். அந்த sin square theta plus cos square theta is equal to 1 அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இது நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிசல்ட். இந்த ரிசல்ட்ல நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த சைனை வந்து அங்கூடி கொண்டு போயிடலாம். கொண்டு போனா என்ன ஆகும், cos square theta is equal to 1 minus sin square theta கிடைக்கும். ஸோ அந்த 1 minus sin square theta பதிலா நம்ம என்ன போடலாம், cos square theta போடலாம். நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன செய்ய போறோம், 1 minus sin square theta பதிலா cos square theta போட போறோம். போட்டுடலாமா? இந்த ரிசல்ட் ஓயாம உங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எழுதியே உங்களுக்கு என்ன ஆயிடும், மனப்பாடம் ஆயிடும்.
இதுக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. டினாமினேட்டர் இருக்கக்கூடிய sin θ cos θ. லிசன், மேல 2 காசு இருக்கு, கீழே 1 காசு இருக்கு. லெட் அஸ் ஸ்ட்ரைக் ஒன் டேர்ம். கீழே இருக்கக்கூடிய 1 காசு போச்சு, மேல 2 காசு இருந்துச்சு, அதுல 1 காசு போச்சு. நவ் பேலன்ஸ் யார் இருக்கா? cos θ by sin θ. cos θ by sin θ இஸ் cot θ. என்ன சார் புதுசா இருக்கு? sin θ by cos θ வந்து cot θ ன்னு சொன்னீங்க. சாரி, sin θ by cos θ தான் tan θ ன்னு சொன்னீங்க. ஆனா cot θ க்கு நீங்க என்ன சார் சொன்னீங்க? cosecant θ by secant θ தானே cot θ அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? cos θ by sin θ க்கு பதிலா cot θ போடுறீங்களே அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எதுக்காக இந்த ரிசல்ட்டுக்கு cot θ போடுறோம், இந்த இடத்துல ஏன் cot θ போடுறோம் தான் நான் சொல்றேன். நல்லா கவனிங்க. இந்த cosecant θ என்பது யாது? சைனோட இன்வர்ஸ். கரெக்டா? இந்த secant θ என்பது யாது? காசோட இன்வர்ஸ். கரெக்டா? கரெக்ட். இப்போ என்ன செய்யணும்? ஏற்கனவே உள்ள ப்ராசஸ் படி ஒரு ஃபிராக்ஷனை மாத்தி கொண்டு வந்துடலாம். ஸோ 1/sin θ இன்டூ மேல வரும்போது cos θ by 1. ஸோ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into cos cos θ, sin into 1 sin θ. பாத்தீங்களா? cot θ க்கு போல என்ன கிடைச்சிருக்கு? cos θ by sin θ கிடைச்சிருக்கு. ஸோ எப்படி cosecant θ by secant θ cot θவோ அதே போலதான் cos θ by sin θனாலும் cot θ. புதுசா ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதை என்ன செஞ்சுக்கிடுங்க? நோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்ஸ் ஒருக்க ரீகால் பண்ணலாமா? என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு? tan θ is equal to sin by cos கிடைத்தது போல cot θ is equal to what? cos θ by sin θ. இந்த ரிசல்ட்டையும் நீங்க என்ன செஞ்சுக்கணும்? பாக்கெட் டைரியில வச்சுக்கிடணும். அப்பப்ப என்ன செய்யணும்? ரீகால் பண்ணணும். சரி, சம்முக்கு வரலாம். சம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. நமக்கு தேவையான ரைட் ஹேண்ட் சைட் கிடைத்து விட்டது. hence the proof. இந்த சம்ஸ் எல்லாம் அடிக்கடி எழுதி பார்க்கவில்லை என்றால் சாத்தியமே கிடையாது. சார் நீங்க நடத்திட்டாரு, ஈஸியா புரியுது அப்படின்னு ஓவர் கான்பிடென்ட்ல இருந்தீங்கன்னா காத்துல பறந்துரும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1 டைம் ஆகுது என்ன செய்யணும்? இன்னைக்கு நடத்தியாச்சு, இன்னைக்கு ஈவினிங் ஒரு 3 டைம் எழுதி பார்த்துக்கணும். அப்பதான் அந்த சம் இருக்கும், இல்லைன்னா எவாபரேட் ஆயிரும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Prove that sin square a cos square b plus cos square a sin square b plus cos square a cos square b plus sin square a sin square b is equal to 1. இந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன்னா இதுல வந்து பெரிய பெரிய கால்குலேஷன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ரொம்ப யோசிச்சு ஒரு ஸ்டெப் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் எழுதக்கூடிய ஆர்வம் இருந்தா போதும், மேத்ஸ் பிடிக்குங்கிற ஆர்வம் இருந்தா போதும், நம்ம பாட்டு ஸ்லைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், டூல்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கணும். sin by cos tan, cos by sin cot, சைனோட இன்வர்ஸ் cosecant, காசோட இன்வர்ஸ் secant. இந்த மாதிரி அதே போல sin square theta plus cos square theta is equal to 1, cosecant square theta minus cot square theta is equal to 1. இந்த மாதிரியான ரிசல்ட் நான் சொன்னதான் ரிசல்ட், இதுக்கு மேல வேற ஒண்ணும் கிடையாது. நான் சொன்ன இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே பக்காவா கையில வச்சுக்கிட்டு சம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா அப்படியே படிப்படியா ஆன்சர் வந்துகிட்டே இருக்க போகுது. சரி, சம்முக்கு போகலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுங்க. sin square a cos square b plus cos square a sin square b plus cos square a cos square b plus sin square a sin square b. எடுத்தாச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடா. ஒரு சின்ன சேஞ்ச், என்ன சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா, பிளஸ்ல பாருங்களேன், 3 plus 5 நாலும் 8 தான், 5 plus 3 நாலும் 8 தான். ஸோ அடிஷன்ல வந்து ஆர்டர் மாறுறதுனால ஒரு ரிசல்ட் மாற போகல, சேம் தான். இந்த டேம் மேல அனுப்ப போறேன், அந்த டேம் கீழே அனுப்ப போறேன். ஜஸ்ட் ஃபார் அவர் செட்டப். ஃபர்ஸ்ட் டேம் அப்படி எழுதிக்கிடுங்க. sin square a cos square b பிளஸ் இந்த டேம் ஃபர்ஸ்ட் எழுதுங்க, sin square a sin square b. நெக்ஸ்ட் பிளஸ் இந்த டேம் அப்படியே இருக்கட்டும், cos square a cos square b plus அந்த டேமுக்கு எழுதிடுங்க, cos square a sin square b. That's all. ஆர்டர் மாத்தி எழுதியாச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போறேன்னு பாருங்க. sin square a cos square b, sin square a sin square b. இந்த ரெண்டு டேம்ல யாரு காமனா இருக்கா நோட் பண்ணுங்க. sin square a இருக்கு, sin square a இருக்கு. அந்த டேமை காமனாக
எடுத்து விடுங்கள். பாக்கி யாரு இருப்பா? காஸ் ஸ்கொயர் பி ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இந்த பிளஸ் அப்படியே போட்டாச்சு. இங்க சைன் ஸ்கொயர் பி கிடைச்சதா? நெக்ஸ்ட் இந்த பிளஸ் அப்படியே போட்டுடலாம். இங்க வாங்க, இதுல யாரு காமனா இருக்கா? காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி, காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. யாரு காமனா இருக்கா? காஸ் ஸ்கொயர் ஏயும் காஸ் ஸ்கொயர் ஏயும் காமனா இருக்கு. காமனா உள்ள டேர்மை எடுத்து விடுங்கள். பேலன்ஸ் யார் இருப்பா? காஸ் ஸ்கொயர் பி பிளஸ் சைன் ஸ்கொயர் பி. சரி, is equal to the sin square a அப்படி போடுங்க. நோட் பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ், cos square b sin square b அப்படினாலும் sin square b cos square b நாலும் ரெண்டு ஒண்ணு தான். நம்மட்ட என்ன ரிசல்ட் இருக்கு? sin square b cos square b is equal to 1 தானே. ஏன் ரொம்ப யோசிக்கணும்? அழகா போட்டுடலாம். இந்த பிளஸ் அப்படிங்க போட்டாச்சு, cos square a அப்படியே போட்டாச்சு. Similarly, cos square b sin square b அப்படினாலும் sin square b cos square b நாலும் ஒண்ணுதான். அதுக்கு நம்ம என்ன போடலாம்? என்ன சார் தீட்டா சொல்றீங்க, இங்க a b சொல்றீங்க, எது வந்தா என்னங்க? cos square b sin square b. இந்த இடத்துல a வந்து இந்த இடத்துல b வந்துட கூடாது, அப்பதான் சிக்கல். நம்மளால 1 போட முடியாது. cos square b sin square b வந்தா போடலாம், cos square b sin square b வந்தாலும் போடலாம், cos square a sin square a வந்தாலும் போடலாம். நமக்கு தேவை இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கணும், அவ்வளவுதான். தீட்டா சொல்றாரு, ஏ சொல்றாரு, பி சொல்றாரு, என்ன செய்ய வேண்டாம், யோசிக்கவே தேவையில்லை. நான் 1 into sin square a, ஒன்னு கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. 1 into cos square a, cos square a. இங்க வாங்க, cos square a plus sin square a plus cos square a என்னது? 1. அவ்வளவுதான், நம்ம செய்ய வேண்டியது கிடைச்சாச்சு. எனக்கும் ப்ரூஃப் பண்ணணும், 1 ப்ரூஃப் பண்ணணும், அந்த 1 கிடைத்தாச்சு. Hence the proof. Sum is over. Trigonometry மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் மேக்ஸ்ல ரொம்ப அதிகமா கிடையாது. அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்ம நல்லா செஞ்சு பாருங்க. 1க்கு 2 தடவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து எழுதுங்க, செகண்ட் டைம் பார்க்காம எழுத முயற்சி பண்ணுங்க. பார்க்காம எழுதியாச்சுன்னா கேமை விட்டுற வேண்டியதான். ஒருவேளை செகண்ட் டைம் நம்ம பார்க்காம எழுத முயற்சி பண்ணும்போது ஏதோ சில ஸ்டெப்ஸ் நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்து எழுதுற மாதிரி இருக்குதா, அகைன் 3வது முறை பார்க்காம எழுதுங்க. இப்படி எழுத 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 இந்த மேத்தமெட்டிக்ஸ் உங்க ஃபிங்கர் டிப்ஸுக்கு வந்துடும். இப்படிதான் ஒரு மேக்ஸை நம்ம ஒரு ஸ்டூடெண்டான நம்ம படிக்கணும். ஸோ எழுதுறதுக்கு மாச்சல் படாமல் நோட்டு நிறைய வாங்கி வைங்க, பேனா பென்சில் எடுங்க, உட்காந்து எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க. சம் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 3 சம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னொரு சில சம்ஸ் நான் ஹோம்ஒர்க் தரேன், ஹோம்ஒர்க் செய்யுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எந்த சம், டெக்ஸ்ட் புக் எடுத்து பேஜ் நம்பர் என்ன, எந்த கொஸ்டின் நம்பர், இதெல்லாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நாள் என்ன செய்யலாம் அதுக்கும் நம்ம வீடியோ போட்டுடலாம். ஸோ ட்ரிகனாமெட்ரி இஸ் அ நைஸ் சாப்டர். நல்லா ரசிச்சு படிங்கன்னு கேட்டுக்கிட்டு, தேங்க்யூ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.